ஸோ ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஆஃப் மாடி கரண்ட் ஷோ. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த டாபிக் வந்து ஒரு வைரல் ஆகிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு சென்சேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கோ ஒரு டூலாக வந்து யூஸ் ஆகியிருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? நான் முன்னாடியே இது ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் கும்பலில் வந்து கோவிந்தா போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன், எல்லாமே செட்டில் ஆகட்டும், ஸோ பொறுமையாக வந்து வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோ டைட்டிலில் வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ஹியூமன்ஸ் வெர்சஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்தது ஒன்றும் புரியல. ஹியூமன்ஸ் வெர்சஸ் டாக்ஸ்னால் ஓகே ஃபைன், ஒரு மாதிரி வேர்ல்டு வார் 3 வந்து ஆரம்பிச்சிருச்சு போல். பட் திஸ் டைம் திஸ் இஸ் நாட் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், திஸ் இஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்ற மாதிரி எனக்கு வந்து மைண்ட் வந்து போயிடுச்சு. ஓகே, சில செட் ஆஃப் பீப்புள் வந்து தே கோனா ஹண்ட் திஸ் டாக்ஸ், இந்த டாக்ஸும் வந்து ரிவெஞ்சுக்கு வந்து ஹியூமன்ஸை வந்து வேட்டையாடுதுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹியூமன்ஸ் ஆர் ஃபார் மோர் சுப்பீரியர் when compared to dogs. சரியா? கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியர் ஸ்பீஷீஸ். கரெக்டாக? ரொம்ப ஒரு வீக்கான ஸ்பீஷீஸ் when compared to humans. we are like more than evolvedஆன ஒரு ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹியூமன்ஸ் as டாக்ஸ், I don't think that's the right term or title to keep for an video. And எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி we are far more superior, ரைட்டாக, when compared to dog. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து அமைச்சு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. இப்போ தென் why not let them live in peace? சரியா? எனக்கு அது ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் வந்து டாக்ஸை வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து கள்ள தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து உதைக்கிறதா இருக்கட்டும், மூஞ்சில் ஏட்டி உதைக்கிறது, குச்சி தூக்கி அடிக்கிறது, விரட்டுறது, அண்டு இவங்க பண்ணுறது எல்லாமே, இவங்களோட வீரத்தனத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாயோ, ஒரு சின்ன பப்பியோ, இல்லைனா வந்து பயப்படுற நாய்ங்களோ அதுங்கிட்ட தான் இப்படி பண்ணுறாங்க. சரியா? எனக்கு அதுவும் தான் புரியல. ஏன்டா பயப்படுற நாய் இப்படி பண்ணுறீங்க? ஒரு நாய் வந்து வெறி பிடிச்சி சுற்றுது. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணால் கூட ஓகே ஃபைன். இது வந்து நான் எதுக்கு கூட கம்பேர் பண்ணோன்னா, ஹியூமன் சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 1-2 சைக்கோபேத் வந்து நம்மளே வந்து இருக்க தான் செய்கிறாங்க. சரியா? அதுக்கே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அது வேறு ஒரு விஷயம். பட் ஸ்டில் ஒரு அனிமல் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்குதுன்னா அதில் வந்து கள்ள தூக்கி வந்து அதை அடிக்கணும்னு கூட இல்லை, சைடில் வந்து அடிக்கிறதோ, இல்லைனா குச்சி எடுத்து கீழே அடிக்கிறதோ, அதை துரத்துறதோ, எஸ் யூ கேன் டூ. பட் எதுவுமே பண்ணாத ஒரு நாய்ங்களை வந்து இந்த மாதிரிலாம் போய்ட்டு அப்யூஸ் பண்ணுறது தேவையில்லாத ஒரு வேலை, ரைட்? அது எதுக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் why not let them live in peace அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீயா நானா ஷோ. சரியா? இது வந்து நான் பேசிக்காக வந்து அனிமல் லவர், டாக் லவர்ன்றலாம் சொல்லிக்க மாட்டேன். எனக்கு எல்லா அனிமல்ஸுமே வந்து பிடிக்கும். சரியா? அப்போ தான் I would say I'm a human hater. சரியா? எனக்கு மனுஷங்க பிடிக்காது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். பிகாஸ் I would say that humans are one of the most filthiest human being in this world, this entire universe நான் சொல்லுவேன். சரியா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இது நிறைய பேருக்கு வந்து சென்சிபிளாக இருக்கலாம், சென்சிபிளாக இல்லாமல் போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல. ஸோ எனக்கு நான் இப்படி தான். ஏன்னா இப்போ எப்படின்னா, நான் ஒரு 4 வார்த்தை வந்து நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உடனே வந்து டாக் லவர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க. சரியா? தப்பான ஒரு அசம்ஷனுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. அண்ட் எஸ், நீயான ஷோ, ரைட்டா? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. பிகாஸ் லைக் மிஸ்டர் கோபி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலெக்சுவல் ஹாஸ்ட் I've ever seen. சரியா? நான் மட்டும் இல்லை, உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீயா நானா வந்து பார்த்திங்கன்னா எஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் ஷோ. நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சொசைட்டிக்கு எது தேவை, எது தேவையில்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேர்க்குற ஒரு ஷோ. அண்ட் மிஸ்டர் கோபி அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க மனசில் வரைக்கும் போய்ட்டு ஆணி மாதிரி அடித்து உட்காரும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அவங்க கேட்குற ஒரு கொஸ்டின்ஸும் சரி. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போது சொசைட்டியில், எனக்கு தெரியல அவர் ரியலைஸ் பண்ணாரான்னு. பிகாஸ் அவர் டாக் லவ்வருக்கு ஆப்போசிட்டாக பேசினாருன்னு நான் சொல்லலை அந்த ஷோவில். ஆனால் ஸ்ட்ரே டாக்ஸே வேணான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சுல, அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசினார்.
சரியா? அது வந்து எனக்கு மட்டும்தான் தோணுச்சா, இல்லைனா வந்து உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்றது ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் தென் எனக்கு தோன்றது மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது மிஸ்டர் கோபி வந்து இப்போ ஸ்டே டாக்ஸ் சைடில் வந்து ஒரு 2 விஷயம் கேட்குறாங்க. புடவெல்லாம் கட்டிட்டு வந்து 4 அம்மா இல்லைனா 2 அம்மா வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்காங்கன்னா, நாய் வந்து துரத்திட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கழுத்துக்கு அடிக்க தான் செய்யணும், இல்லைனா குச்சி வச்சு அடிக்க தான் செய்யணுன்ற போது, இப்போ மிஸ்டர் கோபியும் வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சரியா? ஆப்போசிட் சைட் டாக் லவர்ஸ் கிட்ட வந்து கொஸ்டினை கேட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை இப்போ அவங்க கேட்குறது வந்து கரெக்டாக தானே இருக்குது. அப்போது ஒரு தெருநாயை வந்து நம்மளை கடிக்க வரும்போது, ஒரு வயசான நம்ம வந்து கடிக்கும் போது, அப்போ அந்த அம்மா வந்து கடி வாங்கிட்டு இருக்கணுமான்ற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்கும் போது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல, இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்க மைண்ட்லேயும் வந்து இது போய் நல்லா ஆணித்தனமாக உட்காந்துருது. ஸோ நாளைக்கு வந்து இவங்க வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, சும்மா அவங்க கிட்ட வந்து ஒரு நாய் வந்து பாஸ் ஆனாலுமே வந்து கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கழட்டிக்கிட்டு தான் போகும். ஏன்னா எதனாலனா ஒரு பயம். சரியா? பிகாஸ் அந்த 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 கொஷின் கேட்குறாருல கோபி, ஸோ அங்கேயே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு வெறி பிடிச்ச நாயா, இல்லைனா வந்து சாதா ஸ்டே டாகா, ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலை. சரியா? நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து தப்பான விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான விஷயம் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பசங்களை தான் வந்து அட்டாக் பண்ணுது. சின்ன சின்ன பசங்களை வந்து தனியாக விட்டு போக முடியல, சின்ன பசங்கள்லாம் வந்து பாஞ்சிட்டு வருது, சீறிக்கிட்டு வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சொல்கிற ஒருத்தவங்க இதுவுமே வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு கொஸ்டின் அண்ட் டவுட் தான். அண்ட் இதை வந்து நான் பார்த்துருக்கேன். சரியா? அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தைய மட்டும் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல. நான் லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ அ சினாரியோ. நீங்கள் ரோட்டில் வந்து போயிருக்கும் போது மேபி பார்த்துருப்பீங்க, உங்கள் திருநாயில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் கூட வந்து திருநாய்களை இருக்கலாம். மேபி ஒரு 5 ஒரு 6 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் மட்டும் துண்டாக இருக்கும். சரியா? ரொம்ப மஸ்குலராகவோ இல்லைனா வந்து ஒரு அக்ரெசிவாகவோ இருக்கும். ஆனால் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாது. சரியா? அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா விளையாட்டுத்தனமாக வாயில் அடித்தாலோ, தலையில் டேப் பண்ணாலோ, இல்லை பேட்டா ஓகே ஃபைன் வாட் எவர் பண்ணாலோ வந்து அதால் அது நினச்சிச்சின்னா வந்து இட் கேன் ரிப் தி ஹேண்ட் ஆஃப் ஆர் லைக் இட் கேன் அட்டாக். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மேசிவான ஒரு அட்டாக் வந்து பண்ணலாம் அது நினச்சிதுன்னா. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கும் தெரியும். அண்டு அதுக்கிட்ட போயிட்டு விளையாடுற நமக்கும் தெரியும். ஸோ அப்படி இருந்துமே வந்து அடல்ட்டுக்கிட்ட வந்து வச்சுக்காதது ஒரு சைல்டுக்கிட்ட வந்து வச்சுக்குதுன்னா எதுக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அடல்ட் ஹியூமன் பீயிங் 6 அறிவு இருக்கிற நம்ம வந்து யோசிக்கணும். சரியா? அண்ட் இது நிறைய பேர் வந்து தப்பாக என்ன புரிஞ்சிட்ருக்காங்கன்னா, இல்லை ஒருத்தவங்க வந்து நாயை விட வந்து ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக மேசிவாக இருந்தாங்கன்னா டாகை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ங்க வந்து கிடைக்காது. அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் டாக் டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு கோலையான ஒரு பயந்தாங்கொழி டாக் கூட வந்து பார்த்திங்கன்னா சீறிக்கிட்டு வரும். சரியா? அதுக்குன்னு ஒரு டேஞ்சர் சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதை விடாது. நீங்கள் வந்து 150 கிலோவை கூட இருந்துக்கோங்க, பிடிச்சி இழுத்து விட்டுரும். சரியா? அது ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அண்ட் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க மட்டும் அட்டாக் பண்ணுதுன்னா நான் 2 விஷயம் சொல்கிறேன். சரியா? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். சரியா? எங்கள் வீட்டு பால்கனிலன்னு சாங் கேட்டுட்ருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து ஒரு டியூஷன் பையன் வந்து வெளியே போயிட்டுருந்தான். சரியா? நார்மலாக வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் எல்லாம் இருக்கிறது தான். அதுங்க பாட்டுக்கு வரும், அதுங்க பாட்டுக்கு போகும். அது எதுவுமே பண்ணாதுங்க. சரியா? சும்மா வந்து 2 நாய்ங்க படுத்துட்ருக்கு. இந்த பையன் வந்து அதை க்ராஸ் பண்ணி போகிறான், அது கிட்ட போகிறான், அதுங்க சும்மா தான் படுத்துட்ருக்கு. சரி, சும்மா போக வேண்டியதானே. அந்த பையன் என்ன பண்ணுறான், அதுக்கு மூஞ்சில் போயிட்டு காலை வச்சு உதைக்கிறான். அப்போ அதுங்க என்ன பண்ணும்? அப்போ கூட கடிக்க போகல. இன்னொரு இன்ஸ்டன்ஸ், நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க, பீட் எ மேல் ஆர் ஃபீமேல் ஹூமெவர் யூ ஆர், பாத்ரூம் போகிறீங்க. பாத்ரூம் மீட்டரில் வந்து ஒரு பள்ளியோ இல்லைனா வந்து ஒரு கற்பம்பூச்சோ நின்றுட்டுருக்கு. திடீர்னு வந்து உங்கள் மேலே வந்து அது விழுந்துருதோ இல்லைனா பாஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல். ஓகேவா? அது ஒன்றும் வந்து அக்ரிஜோ உங்களை அட்டாக் பண்ண வரணும்னு சொல்லிட்டுலாம் வந்து வரல. ஆக்சிடென்டலாக வந்து உங்கள் மேலே வந்து விழுந்துருது, இல்லை மேலே ரூஃப் டாப்பில் இருக்கும், உங்கள் மேலே விழுந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. அதுதானே வந்து பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். மனுஷங்களுக்கும் சரி, அனிமல்ஸுக்கும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படி மனுஷங்க நம்மளே வந்து பயத்துலையோ இல்லைனா வந்து கொல்லணும்னு வந்து நம்ம வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் மோடுக்கு போகிறதில்ல. சரியா? அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம மைண்டில் வரதில்லை. ஒரு சேஃபர் சைடுக்கு தானே. கருப்பம்பூச்சி இருந்துச்சுன்னா மூக்குக்குள்ளே போயிடுமோ இல்லைனா வந்து இதை கடிச்சிருமோன்ற ஒரு பயத்தில் வந்து நம்ம தட்டி விட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ மனுஷங்க நமக்கே வந்து இருக்கும்போது 5 அறிவு ஜீவன். சரியா? அந்த பையன் எட்டி உதைக்கும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்போ கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடிக்கலை, ஒரு ஜர்க்கு கொடுத்துது. சரியா? அந்த பையன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு ஓடுறான். அது ஓடும் போது கூட அந்த நாய்ங்க துரத்தலை. சரியா?
இப்போது இது என்ன ஆகும்னா அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு என்னன்னு சொல்லுவான், எக்ஸாஜுரேட் பண்ணி இவன் பண்ணதை மட்டும் மறைச்சிருவான். ஓகேவா, இவன் மறைச்சிருவான்னு ஓகே ஃபைன், நான் அப்படி சொல்லக்கூடாது. மேபி மறைக்கலாம் சரியா. பிகாஸ் எந்த சின்ன பசங்க தான் வந்து தான் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க. மேபி ஒரு 1-2 பேர் ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு நான் சும்மா வந்துட்டு இருக்கும்போது நாய்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்து திடீர்னு வந்து பாய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணதை வந்து கட் பண்ணி சொல்லும் போது அவங்க அப்பா அம்மாங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங் தானே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பையனை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கோ இல்லைனா வந்து ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு நாயை பார்த்தாவே வந்து ஒரு வெறுப்பு க்ரியேட் ஆகுது சரியா. ஸோ அப்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து கை வந்து கல்லுக்கு தான் போகும். ஸோ பையனால் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்டட் க்ரியேட் ஆகுது. அண்ட் அந்த ஹேட்டட்னால வந்து பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே மாறுது நாளைக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து குச்சி எடுத்தோ இல்லைனா வந்து ஒரு கல்லை தூக்கியோ வந்து ஒரு சின்ன நாயோ இல்லைனா வந்து ஒரு பயந்துருக்கிற நாயோ வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த பசங்களும் வந்து அந்த ஒரு மூடுக்கு அந்த ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. ஓகே, நம்ம அப்பா அம்மாவே வந்து பண்ணுறாங்க, ஸோ அப்போ இப்படி தான் பண்ணணும் போல், நாளைக்கு ஒரு நாய் வந்து நம்ம கிட்டே போனோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அசம்ஷன். அண்ட் அகெயின் இது ஒரு சைக்கிள் தான். திருப்பி பசங்க வந்து நாளைக்கு வெளியே போனாங்கன்னா சும்மா ஒரு நாய் உட்காந்துட்டு இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பயத்தில் கல் எடுக்கவோ இல்லைனா வந்து ஒரு குச்சி எடுத்து துரத்த தான் தோணும் சரியா. இதில் வந்து நீங்கள் யாரை தப்பு சொல்லுவீங்க? ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா தப்புன்னு கிடையாது. பட் தென் எஸ், ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் ஹேஸ் டு அவங்க பசங்களை வந்து இதில் வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வரைக்கும் வந்துருச்சுடா. செக்ஸ் எஜுகேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்டா சரியா. இந்த மாதிரி அனிமலை வந்து இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது சரியா. ஒரு நாய் இருக்குது, அதை நீ தொல்லை பண்ணாமல் போ, அது வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கும். இதை நீ சொல்லி கொடுத்தாலே போதும் சரியா. அது வந்து நம்ம யாரும் பண்ணுறதில்ல. நாய் வந்து வந்துச்சுன்னா அந்த நாய் வந்து கடிக்கும், நாய் வந்து பாஞ்சிட்டு வந்துடும், நாய்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறது. ஸோ நாளைக்கு பசங்க எங்கே போனாலுமே வந்து இந்த தப்பை பண்ணும்போது நாய்ங்க பாஞ்சிட்டு தான் போவோம். மனுஷ பயலுங்க நம்மளே வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இப்போலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ரைட். ஃபைன். ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த சைல்டு டாபிக் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால. அண்ட் அந்த த்ரூ அவுட் அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா நிறைய பேர் வந்து டாக்ஸை வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து அடித்து கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சாதா ஹியூமன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கும், ஏதோ ஒன்று சரியா, ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமன்ஸ், எண்ட் ஆஃப் த டே ஹியூமன்ஸ் சரியா. பிகாஸ் டாக்ஸில் வந்து வெறி பிடிச்ச நாயெலாம் இல்லை, சாதா நாயெலாம் இல்லை. எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ்லையும் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா. அது வந்து அவன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவனா என்னோடலாம் தெரியாது. ஹியூமன்ஸ்னால் அது ஹியூமன்ஸ் தான் சரியா. அது வந்து நீங்கள் நார்மலாக இருந்தாலும் நான் உங்களை கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இருக்கும் சரியா. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபைன் ரைட். இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து ஓடும் போதே வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இதை பற்றி யாருமே வந்து பேசலை. இன்னும் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா நாயோட வாழை பிடிச்சி வந்து ரோட்டில் வந்து சாத்தியே வந்து சாவடிச்சிருக்காங்க. இதை பற்றி யாருமே பேசலை. இதை பற்றி எந்த ஷோலையும் வரல. இதை பற்றி பெரிய வந்து ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லைனா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் இதை பற்றி பேசலை. அண்ட் ஏன் சென்னையில் சரியா குட்டி பப்பீஸை வந்து ஒருத்தன் வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்கான் ரைட். அண்ட் நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், அது வந்து ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. ஒரு க்ரோன் அப் ஃபீமேல் டாக் சரியா, அது கூட வந்து ஒருத்தன் இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுருக்க ட்ரை பண்ணியிருக்கான். அது கடிக்கு போனதுனால தூக்கி வந்து ரோட்டில் வந்து போட்டிருக்கான். ஸோ இதை பற்றிலாம் வந்து யாருமே வந்து பேசுகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் இமேஜின், நான் இப்போ அந்த ஷோவில் இருந்தேன்னா நான் எதுக்காக அந்த ஷோவில் போயிருப்பேன், எதுக்காக பேசியிருப்பேன்னா, நாட் பிகாஸ் ஐம் அன் அனிமல் லவர் சரியா. பீயிங் அ ஹியூமன் பீயிங் அ சுப்பீரியர் பீயிங் எனக்கு வருத்தமாக இருக்குது சரியா. பிகாஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீக்கர் பீயிங்கை வந்து ஒரு ஸ்ட்ராங் கிரியேச்சர்ஸ் வந்து அப்யூசல்ஸோ இல்லைனா வந்து கொடுமை பண்ணும் போது இட் இஸ் அவர் ரைட் டு ஸ்டாண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் சரியா. பிகாஸ் மனுஷங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இட்ஸ் ஆப்வியஸ் மனுஷங்க வந்து ஹெல்ப் பண்ணாத இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வாயில்லாத ஜீவனங்களுக்கெலாம் அப்படி கிடையாது சரியா. அதே மாதிரி வாயில்லாத ஜீவனுக்காக இன்னொரு வாயில்லாத ஜீவனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் அடித்து சாகடிக்கிறோம். சென்சிபிளாகவே இல்லை ரைட். ஸோ இந்த மாதிரி மனுஷங்க கூட யூ ரியலி திங்க் தட் லீவிங் தீஸ் கிரியேச்சர்ஸ் இன் தி மேசிவ் ஷெல்டர் தே வில் பி சேஃப்? அதுதான் இப்போ பிரச்சனையே. ஷெல்டரில் போடுறது அது பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஷெல்டரில் வந்து போட்டு ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணி ப்ராப்பர் ஃபுட்டு
எந்த மாதிரி வந்து அதை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்ட பிரச்சனையே கிடையாது. பட் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போல்லாம் வந்து மேபி தெரியல, உங்கள் ஏரியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் கேர் சென்டர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். சிசிடிவி கேமராலாம் நிறைய வீடியோஸ்லாம் வந்துருக்கு சரியா. கண்ணு முன்னாடியே வந்து அடித்து கொள்கிறாங்க, வெறுப்பில் வந்து கொள்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற ஆளுங்க மத்தியில் இத்தனை ஸ்ட்ரே டாக்ஸ் சரியா, பாவம் அதுங்க சரியா, ஒன்றுமே தெரியாத ஒரு ஜீவன், குழந்தைங்க லிட்டரலாக சரியா. இதை வந்து நம்ம நீயா நாள் சொல்லப்படி குழந்தைங்க சொன்னோம். அது எப்படி நீங்கள் குழந்தைங்க சொல்லலாம்? நான் இங்கே தானே குழந்தைங்க சொல்லலாம். குழந்தைங்கன்னா குழந்தை கிடையாதுப்பா. குழந்தைங்கன்னா என்ன? குழந்தைங்களுக்குன்னா ஒன்றுமே தெரியாது சரியா. ஒரு சின்னதாக இருந்துச்சு ஹியூமன் பீயிங்னா குழந்தை, அது அப்படி கிடையாது. ஸோ குழந்தைன்னா நான் எதை ரெஃபர் பண்ணுவேன்னா ஒன்றுமே ஒரு தெரியாத ஒரு ஜீவன் சரியா, எதுவுமே பண்ணாத ஒரு ஜீவன், அப்ராணின்னு சொல்லலாம் சரியா. அதுங்களை தான் வந்து நான் குழந்தைன்னு சொல்லுவேன். ஸோ அவங்களும் மேபி அப்படி தான் சொல்லியிருக்கலாம். மேபி சடனாக வந்து கொஸ்டினோ இல்லைனா வந்து கவுண்டர் அட்டாக்கோ அது என்னது கொஷின்ஸோ வந்து கேட்கும்போது மேபி அவங்களால ப்ராப்பராக வந்து அதை கன்வே பண்ணியிருக்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கி நீங்கள் ஷெல்டரில் போட்டிங்கன்னா யூ திங்க் தே வில் ஆக்சுவலி சர்வை ஃபார் வீக் ஒரு மந்த்? கிடையவே கிடையாது. ரொம்ப அட்டகாசம் பண்ணிச்சுன்னா முடிச்சு விட்ருவானுங்க மருந்து கொடுத்து சரியா. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி, புதைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து பிரச்சனை. ஷெல்டரில் வந்து போடுறதா இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸை பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டை வச்சு ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போல்லாம் எப்படின்னா இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்து நியூஸ் சேனல், இன்ஃப்ளூயன்சஸை வந்து பார்த்து தான் வந்து நியூஸ் சேனல்ஸே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஆர்பி ரேட்டோ இல்லைனா வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பேட்டர்னை. ஐம் ஜஸ்ட் ஒண்ட்ரிங் லைக் எப்படி வந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், ஸோ வீடியோ கடைசியில் வந்து ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். நான் த்ரூ அவுட் தி வீடியோ சொன்னது தான், 6 அறிவு இருக்கிற நம்மளே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பயப்படுறோம். ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸான வந்து ஒரு கிரியேச்சர் ஆன் திஸ் பிளானட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பயப்படுறோம் அப்படின்னா, அது இருட்டாக இருக்கட்டும் ரைட், இருட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இடியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பயப்படுறோம்னா ஜஸ்ட் இமேஜின் அபவுட் தி ஸ்ட்ரே டாக்ஸ் சரியா. அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து சப்போர்ட்டோ இல்லைனா வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லலை. நாளைக்கு எங்கேயாச்சும் பார்த்துச்சுன்னா கல் எடுத்து அடிக்காதீங்க, அதை வந்து அப்யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பிடும் போது ஒரு கை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வந்து சோத்தை வச்சு போய் கொடுங்கன்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த மிச்சம் உள்ள சாப்பாடு நீங்கள் கீழே போடாமல் அதுக்கு போய் வைங்கன்னு தான் சொல்கிறாங்க சரியா. இதில் வந்து எனக்கு எந்த தப்பும் படலை. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து நான் பர்சனலாக எப்போவுமே வந்து டாக் சைடில் தான் இருப்பேன். பிகாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி மனுஷங்க சைடில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு விட்டுருவானுங்க. அதுக்கு வந்து நாய்ங்க சைடே வந்து, நாய்ங்கன்னு கிடையாது, நான் அனிமல் சைடே வந்து நின்று போவேன். பிகாஸ் என்ன தான் வந்து அக்ரெசிவாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அதோட நேச்சுரல் இன்ஸ்டிங் கரெக்டாக, நேச்சுரலான ஒரு கேரக்டர், அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ரைட். பிகாஸ் இந்த மாதிரி வந்து அதுங்களை ஸ்லேவாக்கி வச்சதே மனுஷங்க தான்டா. இப்போ வந்து எப்போ வந்து அதுங்களோட ஹெல்ப் தேவையில்லையோ அப்போ வந்து இல்லை, நம்ம வந்து எவால்வ்டான ஒரு பீயிங்ஸ், நம்ம வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். முன்னாடி வந்து நாய்ங்க வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு வச்சுக்கிட்டோம், இப்போ வந்து தேவையில்லைன்னா அழிச்சிருவியா? அப்போ நாளைக்கு வந்து ஒரு ஹியூமன் ஒரு செட் ஆஃப் ஒரு ஹியூமனே வேணும், கேஸ்ட்டுக்கே வருவோமே, இந்த செட் ஆஃப் கேஸ்ட்டே வேணான்னா அந்த மக்கள் என்ன போய் அழிச்சிருவீங்களா? உங்களுக்கு தேவையில்லைன்னா அழிச்சு முடிச்சிருவீங்களா? எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். பட் ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் எஸ், see you on another video. Until then, shining of your mighty Karan Jijo.